நீங்க ஐஏஎஸ் இல்ல ஐபிஎஸ் ஆகணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வருஷம் நடக்கும். இதுல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. பிரிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட். பிரிலிம்ஸ் மே மாசம் நடக்கும். மெயின்ஸ் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல நடக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட் ஜனவரி பிப்ரவரில நடக்கும். பிரிலிம்ஸ்ல மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. ஜிஎஸ் அடுத்து சிசெட். ரெண்டுமே ஒரே நாள்ல நடக்கும். காலையில ஜிஎஸ் நடக்கும், மதியம் வந்து சிசெட் பேப்பர் நடக்கும். ஜிஎஸ்ல மொத்தம் 100 क्वेश्चन இருக்கும். ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க். சிசெட்ல மொத்தம் 80 क्वेश्चन இருக்கும். ஒரு क्वेश्चनக்கு 2.5 மார்க். இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது நீங்க 3 क्वेश्चन தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ண அந்த ஒரு क्वेश्चनல இருந்து 1 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. இதுல சிசெட் பேப்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். இதுல நீங்க 33% எடுத்தா போதுமானது. அதாவது 66 மார்க் எடுத்தா போதும். இதுல நீங்க குவாலிஃபை ஆகலாம். இதுல நீங்க குவாலிஃபை ஆனாதான் உங்களுடைய ஜிஎஸ் பேப்பரை வந்து கட் ஆஃப் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து மெயின்ஸ். மெயின்ஸ்ங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப் நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இதுல மொத்தம் 9 பேப்பர் இருக்கு. இந்த 9 பேப்பர்ல 2 பேப்பர் வந்து லாங்குவேஜ் பேப்பர். ஒரு பேப்பர் வந்து உங்களோட மதர் டங் லாங்குவேஜ், அது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எதுனாலும் இருக்கலாம். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது கண்டிப்பா எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் எழுதணும். அடுத்து உள்ள 7 பேப்பரும் மெரிட் பேப்பர். இதுல ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏ இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் 1 2 3, அதுக்கப்புறம் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஆப்ஷனல் வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாம். அதுல இருந்து 2 பேப்பர் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்க எழுதுற 9 பேப்பர்ல 7 பேப்பர் மட்டும் தான் ஃபைனல் கட் ஆஃப் எடுப்பாங்க. அந்த 2 பேப்பர் லாங்குவேஜ் பேப்பர்ங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். அடுத்து பர்சனாலிட்டி டெஸ்ட். பர்சனாலிட்டி டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த 7 பேப்பர்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இந்த ரெண்டும் வச்சு தான் உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட், உங்களுக்கான போஸ்டிங், உங்களுக்கான கேடர் அப்படிங்கறது வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.